என்ன தேடி வந்து லவ் பண்ணிட்டு உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்போ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நிக்கிறீங்களே, நீங்க தாங்க கிரிமினல். நீங்க எங்களை கிரிமினல்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சாமி சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் நான் பிரியா கைய கீறல, அதுதான் உண்மை. ஆனா ஒண்ணு, இனி யாரு என்ன டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. என் தங்கச்சி நடக்கவும் விட மாட்டா. என்ன என்ன கல்யாணத்தை நிறுத்த வந்தியா? சக்தி கிட்ட சொல்லு, அவ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுதாண்டி இந்த ரங்கநாயகியோட பவர். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் சக்தி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. நீங்க எல்லாரும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களே, ஆனா அத அவ ஒத்தால நிறுத்திட்டா பாத்தீங்களா? இப்போ சொல்லுங்க, யாருக்கு பவர்? உங்களுக்கா இல்ல சக்திக்கா? பிரியாவை கடத்தினது சக்தி. அப்படி ஒத்துக்க என் செல்ல குட்டி. எனக்கு ஆதாரம் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே உன் வாயால வாக்குமூலம் கொடுத்துட்ட. இனிமே தாண்டி வரிசையில உட்காந்து இந்த ரங்கநாயகியோட ஒரிஜினல் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. சக்தியோட ஆட்டத்தை நீங்க இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பார்த்து நடங்க, மேடையை சரிச்சிருவா என் சக்தி. பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறானு? இந்த குடும்பத்துக்கே பைத்தியம் பிடிச்சிருக்க போல இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கணும். அந்த சக்தி என் வீட்டை விட்டு போகணும். சக்தி எவ்வளவு திமிரு பிடிச்சவன்னு வெற்றிக்கே ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அப்ப அவனும் சக்தியை விட்டுட்டு வந்துருவான். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய், அவதான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். வாய்க்கட்ட அவுத்துடு. இங்க பாரு, வாய்க்கட்ட அவுத்து விடுறேன். ஒழுங்கு மரியாதை அமைதியா இருந்தா நல்லது உனக்கு. தேவையில்லாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே போடு, போயிட்டே இருப்பேன். என்ன சொல்ல வர்றியோ அதை மட்டும் தான் சொல்லணும். யாராவது காப்பாத்துங்க, இவங்க என்ன கடத்தி வச்சிருக்காங்க. ஹெல்ப் ஹெல்ப், தயவு செஞ்சு வாய் மூடு. விட்டா என்னையே வித்துருவ போல இருக்கு. அறிவில உனக்கு? கத்துனா யாராவது காப்பாத்த வருவாங்களா? சுத்தி பாரு, வெறும் செடி கொடி பாம்பு பள்ளி தான் இருக்கு. அது கூட காது கேட்காது. அதுங்க வந்து உன்னை காப்பாத்த போதா? ஒருத்தனும் இந்த பக்கம் வர முடியாது பாத்துக்க. நீ என்னதான் கத்துனாலும் இந்த ரூமை தாண்டி சவுண்ட் வெளியில போகாது. யாருடா நீங்களா? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? ஏய், வாய் மூடு. சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா கத்திக்கிட்டே இருக்க. என்ன உசுரோட போணுமா வேணாமா? டேய், வாய் மூடுடா. வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. பாரு, கப்பு சுப்புன்னு இப்படியே இருக்கணும். சத்தம் வெளில வரக்கூடாது பாத்துக்க. செல்வனா பாத்துக்கண்ணா. பூஜா மேடம், கவலையே படாதீங்க. இங்க இருந்து அவ எஸ்கேப் ஆக முடியாது. என்னாச்சு மேடம்? ராஜா, என் பேரை சொல்லி தொலைச்சிடாதீங்க. அவளுக்கு நான் தான் கடத்தினேன்னு தெரியவே கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். உள்ள வச்சு அவளுக்கு முன்னாடி என் பேரை சொல்லி தொலைச்சிடாதீங்க. இல்ல மேடம், பிசினஸ்னு வந்துட்டா நாங்க தெளிவா இருப்போம். எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. இத நான் தான் செஞ்சேன்னு வெளியில தெரிஞ்சா அப்புறம் என் ஃபியூச்சர் பிளான் எல்லாமே நாசமா போயிடும். அதனாலதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருக்கணும். உன் கூட்டாளிகிட்டையும் சொல்லிடு. மேடம், எங்க சங்கையா இருந்தாலும் கிளைண்ட் யாருன்னு சொல்ல மாட்டோம். அதில் தான் நாங்க ஸ்பெஷல். கவலைப்படாதீங்க மேடம். டேய், மேடத்துக்கு சோடா வாங்கிட்டு வாடா. சோடா வேணாமா? டேய், மேடத்துக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாடா. ஏய், நான் உன்கிட்ட சோடாவும் ஜூஸும் கேட்டேனா?
சொல்றத மட்டும் செய்யுங்க. அந்த ரங்கநாயகி சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அந்த பிரியாவை மறைச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. அதனால எவ்வளவு சீக்கிரம் விட்ட பணத்தை வாங்கிட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பி வைங்க. புரிஞ்சுதா? செஞ்சிடலாம் மேடம். உன் போன்ல இந்த சிம்ம போடு. அந்த ரங்கநாயகி கிட்ட 10 லட்சம் கேளு. பெரிய இவ மாதிரி அவ கேள்வி மேல கேள்வி கேப்பா. தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட நீங்க அவ கூட பேசக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வச்சிடணும். புரியுதா? இப்ப எதுக்கு எல்லாரும் சோகமா இருக்கீங்க? பிரியா வந்துருவா. அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சக்தியை தேடினா சரண்யா கிடைக்க போறா. சரண்யா கிடைச்சா பிரியாவும் கிடைப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வயத்துல பிறந்துட்டு சரண்யா அந்த மீனாட்சி குடும்பத்தோட உறவாடிட்டு இருப்பா. அதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சக்தி யாரோட விளையாடுறோன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷத்துல அவளை நடுத்தருவுல கொண்டாந்து நிப்பாட்டிடுவேன். வெற்றி வரட்டும். அவன்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட மோதிட்டு அவளால ஒரு மடக்கு தண்ணிய நிம்மதியா குடிச்சிட முடியுமா? வெற்றியா தான் இருக்கும். வெளியூர் போனா கூட அம்மா என்ன பண்றாங்களோ நினைச்சு போன் பண்ணுவான். ஹலோ ஹலோ, யாரு? யாருக்கிட்ட இருந்து கால் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஏய், யார் நீ? என்ன கல்யாணம் நின்னு போச்சா? ஏய், யாரா நீ? சக்தியோட ஆள் தானே நீ? ஏய், எங்கடா அவ? அவகிட்ட போன் குடுறா. சும்மா எதனா பேசணுங்கிறதுக்காக பேசாத. பிரியா வேணுமா வேணாமா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. பிரியாவை விட்டுரு. அந்த சக்தி உனக்கு கொடுத்ததை விட நான் ஜாஸ்தியாவே கொடுக்கறேன். நான் டீல் பேசலான்னு ஃபோன் பண்ணா நீ என்கிட்டே டீல் பேசுறியா? பிரியா கிட்ட ஒரு நிமிஷம் போனை கொடு. குடுறா. நான் சொல்றேன்ல, குடு. நீ சொல்றதை கேட்க நான் ஃபோன் பண்ணல. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. பிரியா உனக்கு வேணுமா வேணாமா? அந்த சக்தி உன்னை இப்படி எல்லாம் பேச சொன்னாளா? ஏண்டா, என்கிட்ட உன் திமிர காட்டுறியா நீ? என்னமா வேணுமா வேணுமா நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இந்த ரங்கநாயகி கிட்ட இப்படி எக்கி பேசணும்னு வெச்சுக்கோ, உன் உடம்புல உசுர் இருக்காது. உன் உடம்புல உசுர் இருக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ. பேசுடா, ஏதாவது பேசு. நான் யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்படிலாம் என்கிட்ட திமிரா பேசாத. என்கிட்ட உன் பொண்ணு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் என்ன பேசுறேனோ அதை மட்டும் நல்லா கவனி. உனக்கு 6 மணி நேரம் டைம் தரேன். நீ என்ன பண்றனா 10 லட்சம் ரெடி பண்ற. ஏய், நீ மட்டும் என் கையில கிடைச்சுன்னு வச்சுக்கோ, கொன்றுவேன்டா. ஏண்டா, நான் எதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கணும்? சக்தி கிட்ட கூலி வாங்கிட்டு என்ன நீ மிரட்டுறியா? 10 லட்சமா? 10 லட்சம். நீ தலை கீழ நின்னாலும் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்டா. அவளை தீத்து கட்டிடுவேன்னு சொல்லு. அப்போ உனக்கு பிரியா வேண்டாம். அப்ப பிரியாவை போட்டு தள்ளட்டுமா? போட்டு தள்ளிட்டு அந்த சக்தி எங்கடா போவா? என் வீட்டுக்கு தானே வரணும். உன்னை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதுண்டா. இத பாரு, பிரியாவை விடுறதுதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். போனை கொடுங்க, நான் பேசுறேன். நீ என்ன கிழிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி கிட்ட பேசிட்டு எங்க கொண்டு வந்து பிரியாவை விட போறேன்னு மட்டும் சொல்லு. இப்ப வள வளன்னு பேசுறதுக்கெல்லாம் உனக்கு மாதிரி எனக்கு நேரம் கிடையாது. உனக்கு கொடுத்த 6 மணி நேரத்துல 5 நிமிஷத்தை நீயே பேசி கழிச்சிட்ட. மீதி இருக்கிற டயத்துல 10 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு கோயில் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கும். நீ மட்டும் தனியா வர. சொல்ற இடத்துல பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. நீ கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள பிரியா கோயில்ல இருப்பா. அப்படி மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கேன், அவ போனா எங்க கிடக்குன்னு நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். நீ தான் அள்ளிட்டு போன பாத்துக்க. ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? என்ன சொன்னா? மேடம் ஓகேவா மேடம்? சூப்பர்டா. மேடம் மறுபடியும் போன் வருது மேடம். ஏய், அட்டெண்ட் பண்ணாத. போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. வை. என்னங்க போன்ல யாரு என்ன கேக்குறாங்க? பிரியா அங்க தானே இருக்கா?
10 லட்சம் கொடுத்தா பிரியாவை விட்டுடுறாங்களாமா. என்னது 10 லட்சமா? 10 லட்சத்தை எதுக்கு நாம கொடுக்கணும்? பிரியா எக்கேடு கெட்டு போன நமக்கு என்ன? அவளை கொண்டு போய் அவ அத்தை வீட்டுல விட்டாலும் சரி, வேற எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நமக்கு வேண்டாம். நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம். எங்கேயாச்சும் போய் என் தலையை அடமான வச்சு நான் வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ரங்கநாயகம்மா கொடுத்த வாக்க மீறவங்க கிடையாது. நீ வேணா பாரு, ஏதாவது செஞ்சு பிரியாவை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நீ பேசாம சும்மாறா. அதுக்காக பிரியாவுக்கு 10 லட்சத்தை கொடுக்க போறீங்களா? 10 லட்சம்னா 10 போட்டு 5 சைபர். சரளா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? யோ, 10 லட்சம் ரூபாயை ஒரு பையில போட்டு உடனே கோயிலுக்கு கொண்டு வா. இல்ல அது வந்துமா சொல்றது உனக்கு காதுல விழல? எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வர பாருங்க. யாரும் எங்கேயும் போகாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கும். ஐயரே, எந்த ஹோமத்துக்கும் நீங்க போக வேண்டாம், இங்க கல்யாணம் நடக்கும். ஒருவேளை அப்படியே போறதா இருந்தா நீங்க இந்த கோவில பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும், ஞாபகம் இருக்கட்டும். பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ நல்லாவே பேசிட்ட. எங்க வழக்கம் போல ஏதாவது உளறி தொலைச்சிருவியோ நினைச்சேன். மேடம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஆளை பார்த்து எடை போடாதீங்கன்னு. பிசினஸ்னு வந்துட்டா நாங்கெல்லாம் வெள்ளக்காரன் ஆயிருவோம். இப்போ இந்நேரம் அந்த ரங்கநாயகி மனசுக்குள்ள 10 லட்சம் போச்சுன்னு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா மேடம், அந்த அமௌண்ட் தான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டோமோ? கம்மியாவா? 10 லட்சம் கேட்டிருக்கோம்ல. இல்ல, நம்ம செஞ்ச வேலைக்கு 10 லட்சம் பத்துமா? இல்ல, உனக்கே ஓவரா தெரியல. ஒரு ஓட்ட வண்டியில கல்யாணம் பண்ண தூக்கிட்டு வந்துட்டு ஒரு மொக்க இடத்துல அடைச்சு வச்சுக்கிட்டு இது உனக்கு பெரிய வேலையா? இந்த ரங்கநாயகியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளால ஒரு நாள்ல எவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியும்னு கணக்கு பண்ணிதான் நான் இதையே சொன்னேன். மேடம், நீங்க செம கிரிமினல் மேடம். நீங்க என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், பிரியாவுக்கு அவளை நாம தான் கடத்தணுங்கிறது தெரியவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? புரியுது மேடம். ஏய், கார் எடுத்துட்டு இங்க வா, நான் வெயிட் பண்றேன். நானும் உங்க கூட வரனே, நீங்க தனியா போக வேண்டாம். இல்ல வேண்டாம், நான் தனியா போகணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. அதுவும் இல்லாம யாராச்சும் நம்மால ஒருத்தர் இங்க இருக்கணும். இவங்க யாராவது ஒருத்தர் இங்க இருந்து நகர்ந்தா கூட எனக்கு போன் பண்ண. நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா போங்க. பிரியா என் கைக்கு வந்த உடனே கூப்பிடுறேன். கண்டிப்பா அங்க அந்த சக்தி இருப்பா. கையும் களமா அவன் கிட்ட மாட்டுவா பாரு. அந்த நிமிஷத்தோட அவளுக்கு எங்க குடும்பத்தோட இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடும். இப்ப எப்படி கார்த்திக் கல்யாணம் நடக்குதோ அதை விட பெருசா வெற்றிக்கு நான் பாக்குற பொண்ணோட கல்யாணம் நடக்கும். சக்தி வெற்றிங்கிற பேரோட அவ அதுக்கப்புறம் வாழவே முடியாது, வாழ விடவும் மாட்டேன். ஏய், இங்க வா. இந்தா, இந்த பையை எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போ. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுமா? போ. சினிமால வர மாதிரி இருக்குது. சக்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏய் சக்தி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு விடவே மாட்டேன் உன்னை. வண்டி எடு.
சொன்னதை மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கேன், பத்திரமா ஊருக்கு போய் சேருவேன். ஏதாவது ஏடா கூட பண்ணணும் மட்டும் நினைச்ச முழுசா காரை விட்டு இறங்க மாட்டேன் பாத்துக்க. டேய், கத்தியை கொஞ்சம் தள்ளி வைடா. அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். சும்மா அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்காது, பாவம் அவன். அண்ணே இவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதுண்ணே. இவ ரங்கநாயகி ஆளுகளில் ஒருத்தி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நடிப்பா. இது பாரு, கத்தி கலவர் ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், சங்கம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். யோசிக்க மாட்டேன் நான்லாம். அப்புறம் கல்யாணத்தில் தாலி கட்ட கழுத்து இருக்காது பார்த்துக்க. எப்படி வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஹலோ ஹலோ, உங்க கார் பின்னாடி தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்லாம நீங்க எதையுமே செய்யக்கூடாது, புரியுதா? ஓகே மேடம். ஏய் மேடம்னு சொல்லாத, அப்புறம் அவ பாட்டுக்கு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஓகே மேடம், ஓகே மேடம், பாத்துக்கலாம். நான் லைன்லயே இருக்கேன், நீங்களும் அப்படியே இருங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஓகே, சரிங்க மேடம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். பிரியா அந்த கார்ல தான் இருக்கா. என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டேய், அவன் பணம் வச்சிருக்கானா? பைக்ல ஒருத்தன் நிக்கிறான், அவன் பேக்ல பணம் வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன். நினைக்காத, கன்ஃபார்ம் பண்ணு. அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். அண்ணே ஆறு அடிங்கண்ணே. அவன் தான் பணம் வச்சிருக்கான் மேடம். டேய், அது பணமா இல்ல வெறும் பையான்னு யாருக்கு தெரியும்? இறங்கி போய் பாருடா, போடா. சரி மேடம், ஒரு 2 நிமிஷம் லைன்ல இருங்க. அந்த பையில பணம் இருக்கான்னு நீ செக் பண்ணு. ஓகே மேடம். ஏன்னா அந்த ரங்கநாயகி பெரிய தில்லாலங்கடி. ஓகே ஓகே மேடம். பணம் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு, 10 லட்சம் இருக்கு. கொடு. என்னடா பணம் இருக்கா? இருக்கு மேடம். டேய் ஒரு நிமிஷம் இங்கே இரு. சரி. டேய், அதான் பணம் வந்துருச்சுல. பிரியாவை இறக்கி விட்டுட்டு டக்குன்னு கிளம்புங்கடா. எல்லாம் ஓகேவா? ஓகேடா, பணம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே தான். அத பணம் வந்துருச்சுல, என்ன இறக்கி விடுங்களேன். ஏய் அமைதியா இருக்க மாட்டே? இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா, சீக்கிரம் விட்டு கிளம்பலாம். அப்படிலாம் அனுப்ப முடியாது, அவங்க சொன்னாதான் அனுப்ப முடியும். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பிரியா அங்க இறக்கி விட்டுட்டு நீங்க கிளம்புங்கடா. மேடம் ஹலோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது மேடம். ஹலோ, கேக்குதா இல்லையா? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மேடம்? பணத்தை வாங்கிக்கிட்டு இந்நேரம் பிரியாவை இறக்கி விட்டுருக்கணுமே, ஏன் அப்படியே நிக்கிறானுங்க? மேடம் நான் பேசுறது கேக்குதா? ஏன் மேடம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? கடைசி நிமிஷத்துல இப்படி சொதப்புறானுங்களே, லூசு பசங்க.
பிரியாவை இறக்கி விட்டுருப்பானுங்கன்னு பார்த்தா இன்னும் இறக்கி விடாம இருக்கானுங்க. கேக்குதா இல்லையா? இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. பிரியாவை நேரம் இறக்கி விட்டுருக்கணும். இல்லைன்னா நம்ம கிளம்பி இருக்கணுமே. நம்மளே போய் என்னென்ன பாத்துருவோம். சக்தி, உனக்கு இருக்குடி. முட்டாள் பசங்களா, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவன் தான் போயிட்டான்ல, இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? டேய், என்னடா முழிக்கிறீங்க? பூஜா, நீயா எனக்கு அடுத்த ஆள் அனுப்புன? உங்களை போய் நம்பன பத்தியா? என் புத்திய நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஏய் சக்தி,